நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் 39வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு உணர்வெழுச்சி நினைவேந்தல் நடைபெற்றது. இதன்போது பசுந்தீவு ருத்ரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்புக்கடலை உரசிய நினைவுகள் என்ற கவிநூல் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதினி படகில் வெளியிடப்பட்டது. இந்த நூலை சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள் வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து குமுதினி படகில் இருந்து கடலில் மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. அத்தோடு உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. இந்த நினைவேந்தலில் சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திருவேலன் சுவாமிகள், நெடுந்தீவு பங்கு தந்தை எஸ் பத்திநாதன், மத தலைவர்கள், படுகொலை உயிரிழந்தவர்களின் உறவுகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். 1985 5/15 அன்று நெடுந்தீவு கடற்பரப்பில் நெடுந்தீவு மாவிலி துறைமுகத்திலிருந்து யாழ புங்குடுதீவு குறிகட்டுவான் நோக்கி குமுதினி படகில் மக்கள் பயணித்த போது கடற்படையினரால் 7 மாத பெண் குழந்தை, பெண்கள் அடங்கலாக 36 பேர் நடுக்கடலில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தனர்.